சர்வேஸ்வரனான எம்பெருமானுடைய விவேக கிருபையினால் ஆழ்வார்கள் ஆண்டாள் ஆச்சாரிய அனுகிரக விவேகத்தினாலே ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாத குருக்கியாருடைய பெரிய முயற்சியினாலே பாகவதோத்தமர்களாக அன்பினாலும் ஆண்டாள் கோபியினுடைய அன்பினாலும் சரணாகதி சாஸ்திரத்தின்கிற இந்த அற்புதமான ஒரு சரணாகதி சாஸ்திரத்துடைய அமுதத்தை நாம் கடந்த 5-6 தினங்களாக அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் ஒரு சில விசேஷார்த்தங்களை அனுபவிக்க வேண்டும் என்பது எம்பெருமானுடைய திருவுள்ளம், அவருடைய சங்கல்பம். இங்கே ஆரம்பிக்கும் பொழுது எல்லாருமே சொல்றோம் ஸ்ரீயப்பதி சங்கல்ப தொட்டி சொல்றாலே பிரதிரோஜு பிரதினாம் ஒவ்வொரு நாளும் என்ன சொல்றா ஸ்ரீயப்பதி சங்கல்பத்தினாலே அப்படின்னு தமிழ அது நிலைமைக்கு ஆரம்பிக்கிறார். இது எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே இன்றைய தினம் நமக்கு அனுபவிக்கக்கூடிய பாக்கியம், அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள். ஆக இதுவரை நாம் தேவர்கள் சரணாகதி பார்த்தோம், அடுத்ததாக லக்ஷ்மண சரணாகதி பார்த்தோம், அடுத்ததாக பரத சரணாகதி பார்த்தோம். நாம் அனுபவிக்க வேண்டியது சத்ருக்கள் சரணாகதி. இது சத்ருக்கள் சரணாகதி சொன்னாலும் இது சரணாகதியினுடைய தலைப்பிலே வருமா என்றால் வராது. ஆனால் சரணாகதி ஏனென்றால் சரணாகதிங்கிறது என்பது இருப்பதற்குள்ளேயே நான் சொன்னேன். சரணாகதி 6 விதமான சரணாகதி சொன்னேன்னு அதுல எது சிறந்தது? நிரவேட்சா சரணாகதி. நிரவேற்ற என்ன? எந்த ஒரு பிரதிப்பிரயோஜனத்தையும் எதிர்பாராமல் அவன் திருவடிகளை சரணாகதி அடைவதுதானே சரணாகதி, அதுதானே நிரவேற்ற சரணாகதி. அப்படி பார்த்தால் தேவர்கள் சரணாகதி பண்ணா அவா காரியம் பலிக்கணுங்கிறதுக்காக, அதாவது ராவண கும்பகர்ணம் முதலானவர்கள்லாம் பலமாக வேணும் என்பதற்காக அவர்கள் சரணாகதி பண்ணினார்கள். லக்ஷ்மணன் சரணாகதி ராமபிரானோடு கைங்கரியத்திற்கு பின்சொல்ல வேண்டும் என்று அவனும் ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்த்து பண்ணினான். அங்கே பிராட்டி பிரகாரமும் இருந்தது. ஆயினாலே அவன் சரணாகதி பலித்தது. பரத சரணாகதி அது என்னாச்சு? அவனும் எம்பெருமானை திருப்பி அழைச்சிட்டு போய் பண்ணணும் தான் நினைச்சான். ஆனால் எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலே, ராமபிரானுடைய திருவுள்ளத்திலே திரும்பி போறது அப்படிங்கிறது இல்லை. திருவாக்கிய பரிபாலனம் பண்ணினான் என்பதற்காக அங்கேயும் தேவர்கள் சரணாகதி பலித்தது அப்படின்னு சொல்லும். அதுக்கு அடுத்ததாக
நாம் அனுபவிக்க வேண்டியது சத்ருக்ன சரணாகதி. ஆனால் இந்த சத்ருக்ன சரணாகதி பிரதானமா எடுக்கல, இருந்தாலும் நம்ம அனுபவிக்கலாம். இந்த ராமவீரான் சீதையை பிரிந்து தேடி வருகிறார். அப்படி தேடி வரும் பொழுது கபத்தனாசிரமம் முதலான ஆசிரமத்திற்கெல்லாம் வருகிறார். கபத்தன் சொல்லுகிறார், ஆங்காங்கே இந்த ஸ்ரீராமாயணம் என்கிற தேரை, இந்த தேர் வீதியில வந்ததுன்னா கீழே ஒரு கட்டை போட்டு அப்படியே லேக திருப்புவா பத்திரிகைனா ரொம்ப சாமர்த்தியம் வேணும், ரொம்ப பழக்கம் வேணும், ரொம்ப கவனமா அந்த தேரை திருப்பும். 4 வீதி சித்திரதேர் தைத்தேர் ஒரு சித்திரதேர் தைத்தேர் பிரம்மோத்சவம் பங்குனி தேர் ஸ்ரீரங்கத்துல அந்த கீழே கட்ட போடுறதா ரொம்ப கவனமா இருக்கும். அதை நொடிச்சா கார் ஸ்டீரிங் மாதிரி இல்லை, இது சின்ன வாகனமா ஆட்டோவா சைக்கிளா கட்டுன்னு இப்படி திருப்பிடுறதுக்கு எவ்வளவு பெரிய டன் வைத்து அத்தனை டன் வைத்தையும் திருப்பணும்னா, சரியான பாதையில போகணும்னா கொஞ்சம் இழுக்க விட்டுட்டோம்னா கட்ட போடணும்னா என்னாகும், எங்கேயோ போய் போதுடும். சாதாரண காரு சைக்கிள் ஆட்டோ போதினாலே என்ன ஆயிடுறது, வேறு போய் இடத்துல இழுச்சுன்னா என்ன ஆகும். அப்போ அந்த கட்டை போட்டு எப்படி அழகா திருப்பி 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 நிலைக்கு கொண்டு வராளோ அதே போல இந்த ஸ்ரீராமாயணம் என்கிற பயணம் இது ஒரு பயணம். அந்த பயணத்திலே ஆங்காங்கே சில சில கட்டைகளை கொடுத்து அப்படி திருப்பி அதாவது திருப்பி நிலைக்கு கொண்டு வரா போலே அந்த கட்டை போறது ரொம்ப பழக்கம் வேணும், ரொம்ப சாமர்த்தியம். அதுக்கு முன்னாடி ஒரு கட்டை போடுவான், பாத்திரம் அது மேல ஏறி உட்கார்ந்து அமுத்தணும், அதுக்கும் பழக்கம் இருக்கும். கால் நல்லா அகலமா வைக்கணும். அது இந்த உலகத்துல கால அத்தனை பேர் எந்தவித சப்போர்ட் இல்லாத தொங்கணும். அது அப்படியே கீழே இறங்கணும். இவா இழுக்க ஆரம்பிச்சா அது அப்படியே கீழே இறங்கும். அந்த சக்கரத்தை இப்படி தள்ளி போடும். அதுக்கும் மேல ஏறி உட்கார்ந்துங்கிறது சாமர்த்தியம். அதுவும் நான் பண்ணிருக்கேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்கும். அதுவும் ஒரு பெருமாளுக்கு கைகரியும் ஒரு காலத்துல பண்ணிருச்சுங்க. அப்படி இந்த ஸ்ரீராமாயணம் என்பது வெறும அயோத்தியிலே ஆரம்பிச்சு ராமன் ஜனனம் பண்ணான், அயோத்தியில ஜனனம் பண்ணான், அயோத்தியில அவசாண்டான் அப்படின்னா ராமாயணத்துல ஒரு சப்புன்னு இருக்கும். ஆனால் அதே ராமாயணத்துல கைகை வர கேட்க அப்படி வனவாசத்துக்கு வந்தாலும் அவர் என்ன இடத்துல சொல்றா ஸ்ரீராமாயணத்துல வனவாசத்திலேயே சுகமா அங்கே கிடைக்கக்கூடிய இயற்கையான நீர்வீழ்ச்சிகள், இயற்கையான காய்கறிகள் அதெல்லாம் சாப்பிட்டு அங்கேயே இருக்கலாம் போனோம். ஆனால் விட்டதா எம்பெருமான் திருவை எம்பெருமான் விதி விட்டதா நேர வந்தா சீதையை அனுப்பிட்டு அப்படி மாறி வரும். எங்க அயோத்தியிலிருந்து கிளம்பி கிட்கிந்தை வரை வருகிறது. கிட்கிந்தான் இப்ப கர்நாடகாவில் இருக்கு. அப்படி வருது. அப்படி வந்து எங்க முடியறது, கடைசியில முடியறது எங்க ஸ்ரீரங்கத்துல போய் முடியுது. பைபாஸ் உள்ள போயிட்டு அயோத்தி வரைக்கும் ராமேஸ்வரம் வரைக்கும் வந்தா, ராமேஸ்வரம் வரைக்கும் வந்தது, திருப்புல்லாணி வரைக்கும் வந்தார் பெருமாள். வந்துட்டு அப்படி ஒரு சின்ன ஒரு டைவர்ட் நம்ம கூட இங்கேயானும் அப்படி வெளியில போனதுமே எங்கேயாவது வீட்டுல போனோம்னா நடுவில் திருமழியோ அல்லது பூந்தமல்லியோ பெருமாள் போற டைம் சரியா இருந்தது. நம்ம போக போறது திருப்பதிக்கு ஒரு பேச்சு, போக போறது திருப்பதிக்கு. ஆனா வழியில போற வழியில டைம் சரியா இருந்ததுன்னா உள்ள இறங்கி திருக்கச்சிறுமிகளை சேவிச்சுட்டு பூந்தமல்லி திருக்கச்சிறுமிகளை சேவிச்சுட்டு மேல போமா. டைம் இருந்ததுன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி மொத்த மனசு இருந்ததுன்னா யாரு காதலோட கூட மொத்த மனசு இருந்ததுன்னா போயிட்டவே டைமுக்காக இருக்கு. பெருமாள் சேவையாமா சேவையா திருப்பதிக்கு எப்போனா போய் சேர்த்துக்கலாம். புக் பண்ணியாச்சு, கவலை இல்லை. அதனால போய் திருப்பதி சேர்த்து வந்துடலாம். கொஞ்சம் தூரம் போச்சுன்னா திருமணி வந்தது, திருமணி ஆகினேன். திருமணி
நாடாச்சு நான் கோயிலுக்கு போய் திருப்பி வந்து எங்க வந்துடுறோம், இந்த பைபாஸ் விட்டுறோமா இல்லையா? அது போல இந்த நடுவிலே போயிட்டு வந்து ஸ்ரீலங்கா போயிட்டு திருப்பி எங்க வந்தான்? ஸ்ரீரங்கம் வந்தாச்சு. ஸ்ரீரங்கம் வந்து அதுக்கப்புறம் அயோத்திக்கு போனான், தன்னுடைய சோதிக்கு போனா, புஷ்ப விமானத்துல போனான். ஆக அப்படி இருக்காத அது போல இந்த ரதத்தை தேவைத்திருப்பது அங்கிட்டு அப்படி திருப்பி போடுற மாதிரி இங்கே இடத்திலே அந்த அவன் சொன்னான், கபந்தன் நேரே மலை கொண்டிருக்கிறதல்லவா ரிஷ்யமுக பர்வத மலை. அந்த ரிஷ்யமுக பர்வத மலையிலே சுக்ரீவன் ஒருத்தன் இருக்கான். அவனை போய் நட்பு கொண்டாயாகில் உன்னுடைய மனைவி கிடப்பா, உனக்கு சௌரியம் உண்டாவும் அவன் சொல்லி அனுப்பான். சபரி சொல்லுகிறாள், சபரி கபந்தன் இருக்கிறதை வைத்திருக்கான். அங்க கொஞ்ச தூரம் போ, கபந்தன் இருக்கிறவன் அங்க போ. அப்ப கபந்தன் சொல்றான், நேரே வர சுக்ரீவன் இருக்கிறதுக்கு வந்து சேர்ந்துட்டான். ஆனால் நேரேன்னு சுக்ரீவன் பார்க்கிறான். 2 பேர் வர ஒரு கால் வாலியினுடைய ஆட்களா இருக்கும் போது மனசுக்குள்ள ஒரு பயம். வாலியினுடைய ஆட்களா இருக்கும் அப்படின்னு ஒரு பயம். ஏன்னா வாலி இந்த மலைக்கு மேல ஏறினாலும் சாம்பலாயிடுவான். மலைக்கு சாபம் கொடுத்துருக்காரு வாலி. இந்த மலையை தொட்டான்னா அதனாலதான் சுக்ரீவன் ஏறி உட்காண்டான் அந்த மலையில. அப்போ இந்த மலைக்கு ஏறினா நம்ம அனுமான் பார்த்தா சுக்ரீவன் சொல்றான், யாரோ 2 பேர் வந்திருக்காங்க, யார் போய் பார்த்துக்கணும் அப்படின்னு உடனே இந்த அனுமான் வந்து அனுமானுடைய என்ட்ரி இங்கதான். அப்படி கீழே வர அனுமான பார்க்கிறார். அனுமார் ராமலட்சுமணனை பார்க்கிறார்கள். பார்க்கிறான் அனுமான். பார்த்த உடனே இவர்கள் சாட்சாத் பரபிரம்மம் பரமாத்மா என்கிற நினைவு வந்துடும். யாருக்கு? அனுமான். அப்போ நீ யார் என்று கேட்கிறான். யாரு? ராமபிரான். நீ யாரு? அப்போ 4 வார்த்தைதான் சொல்றான். யாரு? ஹனுமான். என்ன சொன்னா, நான் என்னுடைய பெயர் ஹனுமான் பேரு, நான் சுக்ரீவனுடைய மந்திரி. நீங்கள் இங்கே வந்ததற்கு என்ன காரணம்? நான் சுக்ரீவனோடு உங்களை நட்பு ஏற்படுத்த வந்திருக்கிறேன். என்ன சொன்னா, 4 கேள்விகள், 4 வார்த்தை தான் சொன்னான். யாரு? 4 வார்த்தை தான் சொன்னான். அதுக்கு இன்று இருக்கிற பாப்பானே ஆக 4 கேள்விதான் சொன்னான். 4 பதில் தான் சொன்னான். நீ யாருன்னு கேட்டான் ராமபிரான் ஒரே வார்த்தை. அப்ப என்ன சொன்னான் இவன்? என் பெயர் ஹனுமான், நான் சுக்ரீவனுடைய மந்திரி, நீங்கள் இங்கே வந்த காரணம் என்ன? சுக்ரீவன் உங்களோடு நட்பு கொள்ள நினைக்கிறான். இவ்வளவுதான் சொன்னான். உடனே லக்ஷ்மணனை பார்த்து சொல்லுகிறான். யாரு? ராமபிரான். லக்ஷ்மணா, வந்திருக்கிறவனை பார்த்தா சகல வேதங்களையும் கற்றவன் போய் இருக்கிறது. கொஞ்சம் ஜாக்கிரதையே பேசு. நீ ஜாக்கிரதையா பேசு. ஏன் என்றால் நான் இப்ப நேர பேசக்கூடாது. ஏன்னா நான் அவன் தூதுவனாக வந்திருக்கிறான். தூதுவனாக வந்திருக்கிறவனோடு நீ எனக்கு தூதனாக இருக்கு பேசு. நேரடியே பேசக்கூடாது. சாதாரணமாவே புரோட்டோகால் சில வைக்கிறார்கள். இன்னார்கள் வந்தால் இன்னார்கள் யார் போட்டு போக வேண்டும். பிரைம் மினிஸ்டர் வந்தானா பேசி சொல்றேன். பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு வந்தானால் தமிழ்நாட்டுடைய கவர்னர், தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் ஏர்போர்ட்டுக்கு போகணும். அதே வேற ஒரு மந்திரி வரலாம். வேற ஒரு மந்திரி வந்தா அந்த மந்திரிக்கு புரோட்டோகால் வேற. அந்த மந்திரிக்கு முதல் மந்திரி போய் உள்துறை மந்திரி வரவா சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து அதுக்கு முதல் மந்திரி போக மாட்டோம். நம்ம தமிழ்நாட்டு முதல் மந்திரி போக மாட்டோம். அதுக்கு ஈக்குவலா போச்சு யார் இருக்கோ அவர் புரோட்டோகால் இருக்கா. ஏன்னா இப்ப வந்திருக்கிறவன் தூதனா வந்திருக்கான்.
இப்ப அந்த தூதரோட யார் பேசணும்? நீதான் பேசணும். எனக்கு வேற யாரும் பக்கத்துல இல்லை. லக்ஷ்மணா, நீ பார்த்து பேசு. அவனை பார்த்தால் நான் ரிக்வேத விநீதஸ்ய யஜுர்வேததாரிணா சமவேத விதுஷः பட்யமேவம் பிரபாஷித்தும் பாஷித்தும் நன்றா பேசு, கவனமா பேசு. இதான் சில பேர் பேசினா ஏண்டா பேசுறோம், சில பேர் பேசினா பேச மாட்டாதான். இப்போ இவனை பார்த்தா இவன் சொல்லுகின்ற உதிர்க்கின்ற வார்த்தைகளை பார்த்தால் இவன் படித்தவன் என்று தெரிகிறது. தெரியுமா தெரியாதா? பேசுற பேச்சிலேயே இவன் படித்தவர் அப்படி தெரியுமா தெரியாதா? அதைத்தான் சொல்றான். யாரு? ராமபிரான். இந்த ஹனுமானை பார்த்தால் ருக்வேதம் படித்தவன் போல் இருக்கிறது. இவன் பேச்சை பார்த்தால் எதிர்வேதம் படித்தவன் போல் இருக்கிறது. இவன் பேச்சை பார்த்தால் சமவேத விதுஷः சமவேதம் படித்தவன் போல் இருக்கிறது. இந்த 3-4 வார்த்தைக்குள்ள 3 வேதங்களையும் கற்றவன் இவன் என்று சொல்லும்படியாக பேசியிருக்கான். விஷயத்தை ஒருத்த தேர்ந்தெடுத்த சொல்லும் பொழுது அதிலே விஷய கௌரவம் இருக்கணும், ஒரு தன்மை இருக்கணும், ஒரு பணிவு இருக்கணும். நான் படிச்சவன்கிற ஹோட்டால சொல்லக்கூடாது. அவ புரியாததுனாலே புரிஞ்சு கேட்கிறா. அவளுக்கு ஹை லாங்குவேஜ் சொன்னா என்ன புரியும்? ஒரு கேள்வி கேட்கிறா. அந்த கேள்விக்கு அவளுடைய மனசு சாந்தி அடையபடியாக நாம் பதில் சொன்னால்தான் அவள் திருப்தி அடைவார். அதை சொல்லுகின்ற சாமர்த்தியம் எனக்கு இருக்கணும் இல்லையா? அதுபோல யார் எதிர்வேதத்தை படிக்கிறார்களோ, படித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல எதிர்வேத தாரிணா ஒரு விடயத்தை தரித்துக் கொள்வதிலே 50 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட விடயம் கூட இன்னைக்கு ஞாபகம் இருக்கும். அது எதிர்வேதம் படித்தவர்களுக்கு தெரியும். அடுத்ததாக நான் ரிக்வேத விநீதஸ்ய ரிக்வேதம் படித்தவர்களை பார்த்தால் அவர்களுக்கு அவர்கள் சொல்லுகின்ற சொல் அர்த்தமுள்ளதாக இருக்கும். யாருக்கு? ரிக்வேதம் படித்தவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். எதிர்வேதம் படித்தவர் தாரண சக்தி அவளுக்கு. ஏனென்றால் இப்போ திருவாய்மொழியே எடுத்துக்கொள்ள பல பாஷைகளில் தெரியும். திருவாய்மொழி போகின்ற வேகம் திருமொழி போமா? பெரிய திருமொழி சேவிச்சேடா இல்லையா? சேவிச்சேடா இல்லையா? சேவிச்சுடா இல்லையா? 11 வருஷத்துக்கு 11 வாட்டி பெரிய திருமொழி ஆடா இல்லையா? அது 11 வாட்டி கூட 5-6 வாட்டியாவது நீங்க வந்து விட இல்லையா? அப்ப ஒரு வருஷத்துக்கு 5-6 திருப்பூர் பெரிய திருமொழி சொல்லணும். பெரிய திருமொழி சொல்றதுக்கு 3/4 மணி நேரம் ஆச்சுன்னா திருவாய்மொழி சொல்றதுக்கு 4 மணி நேரம். ஏன்னா பெரிய திருமொழினா ஒரு பயம், அது தள்ளி வச்சு. திருவாய்மொழினா அது என்னமோ நம்ம சுலபமா சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா பாசுர பெருசுக்கிட்ட எதுல திருவாய்மொழியில விண்ணின் நிறையரா மன்னையரா கேவள் கண்ணன் கழகினை அண்ணன் மனமுடையே ஓடம் புள்ளேரி ஓடம் தங்குழாய் சின்ன சின்னதா இருக்கு, ஈஸியா வாயில சொல்லுது. அதோட சொல்லி 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 நல்லா பழக்கம் ஆயிடுச்சு. அதனால திருவாய்மொழி ஈஸி. அதே பெரிய திருமொழி எடுத்துட்டார்.
கம்பமா கடலை திறந்தை கிரமன் தேவடைய விபத்தும் அம்பினால் அறுத்து அரசவந்தம் தீர்த்து அழைத்தவன் உரைவோயும் எம்பலாதிரை கண்டகம் மாதவி பூதகம் வாழைகள் சோழ் அம்புலாங்கோங்கியனாங்கோர் குருடோத்தமமே கலங்கொண்ட இரணியின் நகல் மாதம் கீழ்ந்து கடற்கடலை கடைத்தமதம் கொண்டு வந்த காலை கலங்குள்ள கருமையில் போல் திருவேரியம்மான் ஆண்டோரன் மகன் திருதி மருவி உரை கோயில். இது கொஞ்சம் கட்டமா இருக்கு இல்லையா? ஆனால் பெரிய திருமொழி மாதிரி சுகமான பிரபந்தம். பெரிய திருமொழி மாதிரி ஆனந்தத்துடைய எல்லையில கொண்டு வச்சிருவார் திருமொழியார். ஒவ்வொரு பாசனமும் சரி, அது அந்த துவனி, அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் ஒரு பாது சொல்லட்டுமா? இந்த மாதிரி பெரிய விஷயத்து 200 நாள் வேணும். பெரிய மட்டும் ஜெயிக்கிறதுக்கு 200 நாள் வேணும். பெரிய மட்டும் முடிக்கலாம். 200 இந்த மாதிரி ஜெயிச்சான். உதாரணத்துக்காக சொல்லிடுச்சு. ஆக அப்படி இந்த எதுக்காக அது போல இந்த சாமவேதத்தில் இருப்பவர்கள், சாமவேதம் கற்றவர்கள் அந்த தொழில, அந்த குரல்ல ஒரு ஒரு நைசா, அதாவது ஒரு வழுக்கி போகும். அந்த குரல் அவளுக்கு ஏற்ற மாதிரி இறங்கி ஏறி அந்த குரலே வழுக்கி போகும். அதுதான் சமவேதம் படித்தவருக்கு. நான் சமவேதம் படிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த குரல் எதை சொன்னாலும் அப்படியே வழுக்கிட்டு அப்படியே நைட்டிட்டு போகும். இப்போ சின்ன உதாரணம்னா, இப்ப கல்கண்டு சாப்பிட்டா இனிக்குமா? அது போட்டு கடிச்சு பிடிச்சு அதை போட்டு ரணகலை பண்ணி நம்ம மூஞ்சி அட்டவித போடலா போய் கல்கண்டு கடி சாப்பிடுவாங்க. தயவுசெய்து கல்கண்டு சாப்பிட சொல்லி யாரையும் நேரம் சாப்பிட சொல்லி விடாதீங்க. நீங்களும் அதை பார்த்துடாதீங்க, சகிக்காது. அதே நேர்த்தி நூல் தடா அக்காரோட பண்ணிடா அந்த வெண்ணெய் எடுத்து அது எப்படி கொடுக்கும், உலகத்தில் பண்ண மாதிரி லுழுத்து விடும் கல்கண்டு. அது போலயே இந்த வெண்ணெயை ஆக்கி கொடுப்பது போலயே இந்த சாமவேதத்திலே வல்லவர்கள் என்னவன் அப்படியாம். அதாவது சங்கீதம் பாடுறவாள்லாம் பாடுறாளே, அவள்லாம் அப்படியே உச்சஸ்தாயி வரலா, திருப்பி கீழே இருக்கா, திருப்பி இப்படி அப்படி வரலா, வரடா. எனக்கு சங்கீதம் தெரியவே தெரியாது, நான் எழுத்து தெரியும்.
ஆக இப்படி மேல போய் அப்படி போட்டு சரி 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 இல்லையா? எப்படி அந்த அடிக்கிட்டே போறா இல்லையா? அந்த தாரணம் பண்ணோம் இல்லையா? எதுக்கு பின்னாடி எது வரும், எதுக்கு பின்னாடி எது வரும்? அது போல நான் சமவேத எதிர்காக சத்தியமேவம் பிரதாகிதம் ஆச்சு. இது அப்படியே கம்பன் தமிழ சொல்றான், அழகா சொல்றான். அப்படி வந்து சேர்ந்தா யாரு? இந்த அனுமான் லக்ஷ்மணன் ராமபிரான் லக்ஷ்மணனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான், இல்லாத உலகத்தெங்கும் இவன் இதைகள் கூறா கல்லாத கலையும் வேத கடலுமே என்றும் காட்சி சொல்லாரே தோன்றிற்றே யாருள் இச்சொல்லின் செல்வன் இல்லாதோ இளைய வீரா விரிஞ்சனோ விளைவதானோ. ஏ இளைய வீரா, என் நபியே, இவன் பார்த்தால், இவன் சொல்லுகின்ற வார்த்தைகளை பார்த்தால் விரிஞ்சனோ பிரம்மாவோ அல்லது விளைவலானோ ரிஷபத்தை வாகனமாக உடையவனோ அவனோ யார்களோ யாரும் சொல்வேன் செல்வன் சொல்லுகின்ற சொற்களையே செல்வமாக உடையவன் யாரு? நான் சொல்லி செல்வன் தான். நான் சொல்லி நீங்கள் நீங்கள் அதுவும் சொல்லி செல்வன். அப்போ யார்களோ இச்சொல்லின் சொல்வன் யாரு? இந்த உலகத்திற்கெல்லாம் எல்லா சொற்களையும் உற்பத்தி ஆக்கினவன், எல்லா சொற்களையும் உண்டாக்கினவன் அவனுடைய வாக்கினாலேயே, அவனுடைய வாயினாலேயே இவன் சொல்லி செல்வன் என்று பெருமை பெற்றவன் அனுமான். அப்போ இந்த ஹனுமானுக்கு எவ்வளவு ஏற்றம் இருக்கணும்? எல்லா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகுதான் சொல்றோம். எல்லா எழுத்துக்கள் எங்கே உண்டாச்சு? ஆகவே உண்டாச்சு. இந்த உலகம் எங்க உண்டாச்சு? பெருமான் கிட்ட உண்டாச்சு சொல்றோம் இல்லையா? அதுபோலே அப்படி இவ்வளவு சொற்களை சொல்லுகின்ற இவன் யாரு? இல்லாத உலகத்தெங்கும், இந்த உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு சொல்லின் செல்வனை நான் பார்த்ததில்லை. உலகத்தெங்கும் இல்லாத கதைகள் உலகத்திலே படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஈங்கிவன் இதைகள் போரா. அவன் சொன்ன சொல்லுக்கு என்ன அழகான சொல். அவன் சொல்லிலே விடுக்கு தெரியவில்லை, அவன் சொல்லிலே கர்வம் தெரியவில்லை. தான் சுக்ரீவன் மந்திரி என்கிற கர்வம் இல்லை. முதல்ல என்ன வேணும் நமக்குன்னா பௌத்தியம், பணிவு வேணும். எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நாளைக்கு மேல மேல ஏறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன வரணும்? சொல்லுல ஒரு பவ்யம் இருக்கு, சொல்லும் பொழுதே ஒரு பவ்யம் இருக்கு. அந்த பவ்யத்துக்கு எதிராளி கேள்வி கேட்காம எதிராளி சிறுகள் அது மாதிரி இருந்துதான் அனுமானம் சொல்லணும். அப்படின்னா இப்படிப்பட்ட பெருமைகளை உடைய மந்திரியாக உடைய சுக்ரீவன் பெருமை கொண்டு இவ்வளவு நாளைக்கிட இருக்கக்கூடிய அனுமானை மந்திரியாக உடைய சுக்ரீவன் பெருமை தோன்றுகிறது. புரியுதா? இடத்துல வேலைக்கு போறோம், அந்த வேலை செய்யறோம், எஜமானுக்கு விசுவாசமா இருக்கோம், பல காரியங்கள் நம்ம பண்றோம். பண்ணும் பொழுது இவருடைய ஆர்மி சொந்தாட்சியில் பண்றாங்க அப்படின்னு அந்த ஒர்க்க
மக்களுக்கு மேல இருக்கிற கிரெடிட் யாருக்கு போகும்? யார் ஓனரோ அவருக்கு போகும். ஏன்னா இப்படிப்பட்ட அவர்கள் மந்திரியா இருக்கு. அப்ப சுக்ரீவன் பெருமை தெரிகிறதா? உடனே ஆழ்வா சொல்றான், இப்போ அனுமான் வார்த்தை, இது அனுமன் பண்ணின சரணாகதி. ஆனால் இது சரணாகதி வராது. ஆனால் அனுமான் சரணாகதி என்ன பண்ணினான்? எம்மையே கால்பீரென்றார் எளிதோ இமைப்பிலாதோர் தம்மையே முதலிட்ட சராசரம் சமைத்த ஆற்றல் உம்மையே மூவுலகும் காக்கும் முதல்வனே முருகன் செல்வி உம்மையே புகழ்புக்கோ திம்பல் ஒரு அன்னே. பெருமானே, தேவரீர்தான் பரமாத்மா என்று உணர்ந்தேன். தேவரீர்தான் இந்த உலகத்தை காத்து படைத்து அழித்து படைப்பவரும் செய்பவரும் முத்தொழிலும் செய்பவன் நீதான் என்பதை உணர்ந்தேன். சொல்றான் நவவியாகரண பண்டிதனான ஹனுமான். இந்த உலகத்தை எல்லாம் படைத்து காத்து அழித்து பண்ணுகின்ற ஜெகத்காரண பரமாத்மா நீ என்று அறிந்தேன். உன்னை சரண் அடைந்தேன். அப்படின்னா பரமாத்மான்னு இவன் பரமாத்மா அப்படின்னு தெரிஞ்சிடவா? ஞாபகம் சொல்றேன், இவன் தான் பரமாத்மா. ஆக்கா சர்வேஸ்வரனாலே பெருமான் தான் ராமனாக வந்திருக்கிறான் தெரிஞ்சிடவா? 3 பெண் பிள்ளைகள் சொல்றீங்கன்னா நீங்களே சொல்ற யாரு? இல்ல மண்டோதரி தாரா சூர்பனகா. அப்போ 3 பேர் ராமனை பரமாத்மாவாக பார்த்தவர்கள். ராமனை பார்க்கும் பொழுது பரமாத்மாவாக இவர் 3 பேருக்குமே காட்சி கொடுத்தார். 3 பேரு யாரு? ஒத்தி பாரியுடைய மனைவி, ஒத்தி ராவனுடைய தந்தை, இன்னொருத்தி ராவனுடைய மனைவி. இந்த 3 பேருமே இவன் தான் பரமாத்மா என்று தெரிந்து கொண்டார்கள். அந்த 3 பேருமே கணவனை இழந்த கைப்பெண்கள் அப்படி தமிழ். சூர்பனகை வந்து பார்க்க வரா, பார்த்தால் அப்படியே பெருமாள் சக்தி சக்கரவா அவள் சேர்த்தார். என்ன அவள் பத்னி, தர்ம பத்னி அல்லவா? நம்ம என்ன வேணா நினைக்கலாம், நம்ம பார்வைக்கு வித்தியாசமா தோணலாம். ஆனா மண்டோதரி பார்வை சூர்பனகை. சூர்பனகை சொன்னாலே ரூப தருணோ ரூப சம்பன்னோ சுகுமாரோ மகாபரோ புண்டரீக விசாலாற்றோ சீரகிட்டாயிராமரோ பரமாத்மாவுக்கு என்ன லட்சணங்கள் உண்டோ அத்தனை சூர்பனகை சொன்னாலே. வேதனையில் சூர்பனகை சொன்னாலே. அதுபோலே இப்போ இந்த இடத்துல என்னதாரு? உம்மையே மூவுலகம் காக்கும் முதல்வன் நீர் இன்னையே சரணடைந்தேன் என்று முதலிலே ஹனுமான் சரணாகதி. ஆனால் சரணாகதியில் வராத ஒரு சரணாகதி. அதற்கப்புறம் என்ன பண்ணா, சுக்ரீவனை வரவழைச்சா, சுக்ரீவனை போனா, சுக்ரீவன் எல்லா விஷயத்தையும் போய் சுக்ரீவன் சொன்னா, சுக்ரீவனோடு சொன்னான், சுக்ரீவன் சொன்னான் சரி. இதுவும் சுக்ரீவ சரணாகதியில் வராது, ஆனா சரணாகதி. இதெல்லாம் சத்திய பக்தியிலே அன்னைக்கு சொன்னேன், அந்த சத்திய பக்தியிலே செல்லும். அப்போ சுக்ரீவன் வரான். சுக்ரீவன் வந்த உடனே ராமன் தேர்ந்துகிறான். ராமன் மலையில போறான். விஸ்வக பர்வதத்துல ஹனுமான் இவர் இருக்கான், சுக்ரீவன் இருக்கான். இங்க இருந்து ஏறி போனான்.
ஏறி போய் அவனோடு நட்பு கொண்டான். யாரோட? சுக்ரீவன். அப்ப என்ன பண்ணினான் தெரியுமா? ஒருவரோடு உறவை ஏற்படுத்துவது, ஒருவருக்கும் ஒருவர் உறவை ஏற்படுத்துவது நெருப்பு. ஒருவரை, ஒரு பொருளை ஒரு இடத்திலே இருந்து பிரிப்பது ஜலம். நீர் ஒரு உறவை நம்ம புரிஞ்சுக்கிறவங்க நம்ம சொல்றது இருக்கிற ஒண்ணு, அதாவது நம்ம புரியுற உறவை பிரிப்பது ஜலம், உறவை சேர்ப்பது நெருப்பு. கல்யாணத்துக்கு என்ன பண்றோம்? தீவிரம் செய்ய கணாக்கண்டேன் தோழினான். தீவிரம் பண்றோமா? அந்த தீயை மூட்டி அந்த தீ சாட்சியாக மணமகனே இன்று முதல் இவள் உனக்கு மனைவி, மணமகளே இன்று முதல் இவள் உனக்கு கணவன் என்று இருவருக்குமான உறவை சேர்த்து வைப்பது எது? ஒண்ணு ரெண்டு சொல்லிட்டேன். திருப்பி நான் கேள்வி கேட்கிறேன். ஒண்ணு எத்தனை அர்த்தம்? அப்ப ஒருவருக்கு ஒருவர் உறவை சேர்ப்பது, ஒருவருக்கு உறவை பிரிப்பது. ஏன்னா நான் சொல்றேன், சுட்டி டிவியில கோயிலுக்கெல்லாம் போட்டாரு. என்னது இப்போ மகாபலி யாகத்திற்கு போனான். யாரு? எம்பெருமான். யாரு? வாமனன். மகாபலி யாகத்திற்கு போனான். மகாபலி என்ன பண்ணினான்? ஒரு சொம்புல ஜலம் எடுத்துட்டான். ஜலத்தை எடுத்துட்டு அவன் வாமனன் கையில கொடுத்தான். அப்போ இந்த சொல்லும் கொடுக்கும் பொழுது, நீரை கொடுக்கும் பொழுதே சொன்னான். என்ன சொன்னான்? இந்த 3 அடி, நீ கேட்ட 3 அடி எனக்கு சொந்தம் இல்லை, நீ எடுத்துக்கோ. அப்படி இந்த 3 அடிக்கும் தனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று தெரியப்படுத்துவதற்கு ஜலம். அப்போ உறவை பிரிப்பது உறவை. அதனாலதான் என்ன பண்றோம்? தர்ப்பணம் பண்றோம். தர்ப்பணம் பண்றோம். இந்த அமாவாசை அன்னைக்கு அவ வருவா. வந்துட்டு அவளுக்கு வேண்டிய பித்திருக்களுக்கு வேண்டிய கைகறிகள் எல்லாம் பண்ணிட்டு தர்ப்பணம் பண்ணும். ஜலத்தை எள்ளை சேர்த்து இது ஆண் பிள்ளைகள். அப்போ என்ன பண்றோம்? இந்த ஜலத்திற்கும் இனி எனக்கும் சம்பந்தம் இல்லை, அதாவது உனக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. இப்போ சுதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ இங்கேருந்து செங்கல்பட்டு சென்னை மாவட்டமா? இதுக்கு அடுத்த மாவட்டம் செங்கல்பட்டு. நடுவில் பாருங்க, இந்த சென்னை மாவட்டத்தையும் செங்கல்பட்டு மாவட்டத்தையும் பிரிக்கிறது நடுவுல ஏதோ ஒரு வாய்க்காலோ அல்லது ஏதோ ஒரு ஆறோ அல்லது ஏதோ ஒரு நதியோ இல்ல ஏதாவது ஒரு நீர் இருக்கோ இல்லையோ ஒரு பகுதி தெரியும். இந்த பகுதி உங்க சென்னை மாநகராட்சி உங்களை அன்புடன் அழைக்கிறது. எது? செங்கல்பட்டு மாவட்டம். உங்களை நீங்க நாளை பார்த்தா சுவாமி சொன்னது பொய்யா இருக்குமோ அப்படின்னா நீங்க காரில் போகும்போது ட்ரை பண்ணி பாருங்க. அந்த வாய்க்காலுக்கும் அதான் நம்ம போற வழியில இருந்தாலும் இருக்கும், தப்பினா தள்ளி கூட இருக்கலாம். ஒரு நதி அல்லது ஒரு வாய்க்கால், ஒரு கால்வாய் ஏதோ ஒன்று பிரித்து இந்த மாவட்டத்தை இதோடாக்கும், அந்த மாவட்டத்தை அதோட. இக்கரையிலிருந்து ஒரு ஆற்றுக்கு 2 கிலோ இல்லையா? அந்த கரை செங்கல்பட்டு மாவட்டம், இந்த கரை போலீஸ் கேஸ் கொடுத்ததுன்னா அவன் என்ன சொல்றான்? சார் இது எங்க ஸ்டேஷன்ல வராது சார் சொல்றான். அங்க போனா சார் இது இந்த ஸ்டேஷன்ல போன விஷயம் இருந்தது, எங்க லிமிட் தான் போன விஷயம் இருந்தது, நடுவில் பிரிச்சுட்டாங்க சார், எங்க லிமிட்ல
செகண்ட்ல வர அடுத்த செகண்ட் நம்ம காய வைக்கிறது அப்படி ஒரு ஆனந்தம் பிரிவுக்கு சேர்த்திக்கா சொல்லப்பட்ட வரும். இப்ப என்ன பண்ணா ஹனுமான் உடனே அங்கிருந்து 4 புள்ளிகளை எடுத்தா ஒரு நெருப்பை மூட்டினால் அந்த நெருப்பிலே எழுந்தது. அந்த நெருப்பிலே சொல்றார் ஹனுமான் சொல்றார், ஏ ராமபிரானே, இன்று முதல் உனக்கு சுக்ரீவன் நண்பன். ஏ சுக்ரீவனே, இன்று முதல் உனக்கு ராமன் நண்பன் என்று 2 பேரையும் சேர்த்து வைத்தவன் யாரு? ஹனுமான். எதை கொண்டு? அப்புறம் எல்லாம் இப்ப அந்த காலத்துல சர்டிபிகேட் அக்ரிமெண்ட் போட்டோ, பத்திரம் தாழ் வாங்கியோ, முத்திரை தாழ் வாங்கியோ, அக்ரிமெண்டோ இதுதான் அக்ரிமெண்ட். எது? அக்ரி சாட்சியா, அதுதான் அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் இனிமேல் உனக்கு அவன் நண்பன், உனக்கு அதெல்லாம் முடியுது. அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சு. சைன் பண்ணியாச்சுன்னா கேட்க முடியாது. ஓகே, அக்ரிமெண்ட் ஓவர். என்ன அக்ரிமெண்ட்? இதுல இருந்து உனக்கு அவன் ஃப்ரெண்ட், அவன் உனக்கு ஃப்ரெண்ட். ஓகே ஓகே, டீல் ஓகே, நல்லா இருக்கு. இந்த டீல் நல்லா இருக்கு. அப்போ சொல்றான், மற்றினி உரைப்பதன். இதுக்கு மேல என்ன சொல்லணும்? வேற ஒன்று சொல்லலாம். மற்றினி உரைப்பதென்னே வானிலை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றவர். ஏ சுக்ரீவா, உனக்கு எதிரிகள் யாரோ அவர்கள் எனக்கு எதிரிகள். உன்னை செற்றவர் என்னை செற்றவர். உனக்கு எதிரிகள் யாரோ அவர்களெல்லாம் உனக்கு உற்றவர் யாரோ அவர்கள் எனக்கும் செற்றவர் உற்றவர் அற்றவர். ஆழ்வார் சொல்றாரு, செற்றவன் இந்த பாட்டு என்ன? செற்றவன் உற்றது வீழுயிர் சொல்றாரு. செற்றது செற்றதுங்கிறது செற்றது அர்த்தம் இல்லை. எதிரிபவர்கள் உனக்கு எதிரிகள் எனக்கு, உன்னுடைய நண்பர்கள் எனக்கு நண்பர்கள். உனக்கு என்னை செற்றே, உனக்கு அவர்கள் தீயவரே ஆகினால் கூட தீயரே எனும் உன்னோடு உற்ற, உன்னோடு சுற்றவர் என்னோடு என்று ராமபிரான் பழகினான் அல்லவா? அப்படி இந்த சுக்ரீவன் என்ன பண்ணினான்? அதற்கு மேலே கதை போது ராமாயணம். ஆக இப்ப சுக்ரீவனுடைய சரணாகதி, இது சரணாகதி அல்ல, இது எதிலே வரும்? பக்தியிலே வரும். எங்க? சத்திய பக்தி அப்படி சொன்னா. ஆனால் சரணாகதியில எடுத்திருக்கான்னு அதனால சரணாகதிக்கு சில விஷயங்கள் முக்கியம், சில விஷயங்கள் அமுக்கியம் சொன்னா அதிலே சற்று தள்ளும். எத்தனை தள்ளியாச்சு? இந்த 6 3 முடிச்சாச்சு. தேவரே சரணாகதி, லக்ஷ்மணன் சரணாகதி, பரத சரணாகதி, சுக்ரீவ சரணாகதி. புரியாதா? அடுத்தது என்ன? நாம் அனுபவிக்க போவது விபீஷண சரணாகதி. இப்போ அங்க போவோம். எங்க? லங்கைக்கு போவோமா? எல்லாரும் போலாமா? ஒரு பைக் பிடிச்சு லங்கைக்கு போயிட்டு அங்க இங்க வருவோம். இங்க சுப்பிரபாதம் பைக்கு போலாமா? அப்படியே லங்கையில ராவணன் சபை ராவணனுக்கு பலவிதமான உபதேசங்களை பல பேர் பல வகையாக பண்ணினார்கள். பல பேர் என்ன சொன்னார்கள்? அந்த சீதா பிராட்டியை விட்டுவிடு, சீதை என்பதோ தெய்வம் கொணர்ந்து கடிகாரில் இருத்ததே குத்தமாயிற்று காணீர் அஞ்சினோ கடல் பொங்கல் தம் பொங்கோ. அந்த சீதையை வனவாரத்துல அந்த அசோகவனத்துல கொண்டு வச்செல்லாம் தப்பே. ராவணன் ரொம்ப நல்லவன்,
படித்தவன், சாமவேதம் கற்றவன், சிவனுடைய சீடன், இமயமலையே அப்படி பேர்த்தெடுக்க பார்க்கின்ற அளவுக்கு அவனுக்கு சக்தியுடைய அந்த தன்னுடைய சக்தியினாலே தனக்கு தன்னுடைய வரம் கொடுத்த எப்பொழுதுமே இந்த பிரம்மாக்கள்லாம் வரம் கொடுத்துருவான். கொடுத்துட்டு அவன் தன்னையே கையை வைப்பான். மற்ற ஒரு ஆள் இருந்தான், ஒரு கடை, நம்ம கடையில ஒரு ஆள் இருந்தான்னு சொன்னேன். அவனுக்கு வேண்டிய வித்தைகள்லாம் பிசினஸ் எல்லாம் கருத்து கொடுப்போம். யாருக்கு? நம்ம கடையில ஒரு ஆள் வச்சுப்போம். அவனுக்கு எல்லா வித்தைகளும் வியாபாரங்கள்லாம் கற்றுக் கொடுப்போம். ஒரு நாள் என்ன பண்ணுவோம், நமக்கு நம்மளோட வித்தைகள் நமக்கு எடுக்க கலப்போம். மாட்டானா? கொடுக்கவும் மாட்டோமா? இங்கே இருக்கிறவா இல்லை. அது வந்து நல்லா படிச்சு. ஆக இப்ப என்னாச்சு? இப்ப இந்த விபீஷணன் எல்லாரும் உபதேசம் பண்ணான். சீதையை விட்டுடும், சீதையை விட்டுடும் அப்படின்னு எல்லாரும் உபதேசம் பண்ணான். விபீஷணனும் பிரதீயதாம் தசரதாய மைதிலி, பிரதீயதாம் விட்டுவிடு, பிரதீயதாம் தாசரதாய மைதிலி. நம்ம எவ்வளவு அழகான வார்த்தை போடுறாங்க. விபீஷணன் வால்மீகி தசரனுடைய மருமகளை விட்டுவிடு. ஏன்? ராமனின் மனைவி சீதையை விட்டு சொல்லலாமா? சொல்லவே கூடாதா? சொல்லாமா? ராமனுடைய மனைவியான சீதையை விட்டு சொல்லலாமா? இல்ல. ஜனகனுடைய பெண்ணான ஜானகியை விட்டு சொல்லிடலாமா? தாசரதாய மைதிலி. தாசரதாய அவள் யாருடைய மாற்றிக்கொண்டு தெரியுமா? தசரதனுடைய மருமகள். தசரதனுடைய மருமகள் அப்படின்னா தசரதன் எப்படி இருந்தான், எப்படிப்பட்டவன்? அவனுடைய மருமகள். சொல்லுவேன், இந்த விபீஷணன் தாசரதாய மைதிலி. மைதிலி என்றால் மிதிலா நகரத்தில் பிறந்தவள் மைதிலி. ஜானகி சொல்லப்படாதா? ஜனகனுடைய மனைவி, ஜனகனுடைய புத்திரி ஜானகி சொல்லப்படாதா? ஏன் மைதிலிங்கிறார்? அவள் பிறந்த ஊர் எது? மிதிலா தேசம். அங்கே அரசாண்டவன் யாரு? ஜனகன். அவன் பராக்கிரமசாலி. 2 மாமனாரை எடுக்கிறான், அப்பாவையும் எடுக்கிறான். மைதிலினா எது? மிதிலா நகரத்தில் பிறந்தவள். அதனால சீதையினுடைய பிறந்த ஊர் தாசரதாய மைதிலி. தாசரதி அப்படின்னு தசரதனுடைய மருமகள். முதல்ல பிறந்த புகுந்த வீட்டு மாமனாரை சொன்னால் அடுத்தது பிறந்த வீட்டு அப்பாவை. அங்கே ஒரு வார்த்தை எவ்வளவு அழகான வார்த்தை விளக்கங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுதான் யார் சொல்றாங்க? தாசரதாய தசரதனுடைய பெயரை சொன்னா அப்பாவுடைய பெயர் சொல்லிட வேண்டாமா? விபீஷணன் மைதிலி மிதிலா நகரத்தில பிறந்தவள். ஏன் இங்க மட்டும் பேரு, இங்க மட்டும் ஊரு? புரியுதா? அங்க பேர் சொன்னா தசரதன், இங்க மைதிலி பிறந்த ஊர் சொல்றான். ஏன் அப்படின்னா பெண்களுக்கு, நல்ல குணப்பெண்களுக்கு மிகவும் பெருமை தருவது புகுந்த வீடு. பிறந்த வீட்டை காட்டிலும் புகுந்த வீடுதான் பிரதானம். கல்லானாலும் கணவன், அது நான் சொல்றேன். கல்லானாலும் கணவன் என்பது அகலியை விருத்தாந்தத்தை சொல்றது. கல் ஆனால் ஆனாலும் கௌரவன் புருஷனானா இல்லையா? அதுதான் அங்க இருக்கும். அப்படி தாசரதாய மைதிலி இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இதே வார்த்தை ராவணன்
இவளை சிறைபிடிப்பதற்கு முன்னே வருகிறான். வந்த உடனே சீதையை பார்த்து கேட்கிறான். யாரு கேட்கிறான்? சீதையை பார்த்து ராவணன் கேட்கிறான். அதாவது இவளை கவர்ந்து போவதற்கு வரும்போது நீ யாரு கேட்ட என்ன சொன்ன? ஐ ஆம் சீதா, வைஃப் ஆஃப் ராமா, டாக்டர் இன் லா ஆஃப் தசரதா. சொன்னா சீதா என்ன தெரியுமா வார்த்தை சொன்னா? நான் தசரதனுடைய மருமகள். யார் சொன்ன வார்த்தை? சீதா. தசரதனுடைய மருமகள். இரண்டாவது ராமனின் மனைவி. மூன்றாவது என் பெயர் சீதா. அங்கேயும் மாமனாரை மெச்சுகின்ற மருமகள் யார்? சீதா. சீதை மட்டுமல்ல, கோதையும் கூட மாமனாரின் மாமியாரின் மெச்சுகின்ற. புரியுதா? மாமியார் தானே உங்க நன்னாரி மெச்சுகின்ற மாட்டு கிடைச்சா கிடைக்கட்டும். இனிமே கிடைச்சவாறு ஒரு முடியாது. இனிமே கிடைக்கிறவாறாவது நல்ல மாமியாரை வச்சும் மருமகளா உங்களுக்கு அமைக வாழ்த்து. மாமனாரையும் மாமையாரையும் மெச்சினவர்கள் தான் உண்மையான நல்ல குலத்திலே தோன்றிய பெண்கள். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனகோடியோ கன்னிகாதானம் பேரு. கன்னிகாதானம் பேரு. இந்த பெண்ணை உனக்கு நான் ஜலம் குத்தி, அப்பா மேல ஜலம் விடுவான், கையில தேங்காய் வச்சுட்டு இருப்பான், ஒன்று கையில கீழே இருக்கும், அது கீழே மாப்பிள்ள கையில் இருக்கும். மேல ஜலத்தை குத்தி அந்த கேப்ல அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லி வாத்தியா சொல்றால் அந்த ஜலம் அவள் தன்னுடைய மனைவி கையில பட்டு, பொன்கையில பட்டு, உள்ளகையில பட்டு கீழே விடும். அதுக்கு பேர் கன்னிகாதானம். இது பெண் வீட்டார் பத்திரிகை அடிக்கும் போது அப்படிதான் அடிக்கும். கன்னிகாதானம் செய்து கொடுப்பதாய். அவ என்ன பண்ணுவா? பாணி கிரகணம் செய்து கொள்வதாய். கல்யாணம் பண்ணிக்கு வர மாப்பிள்ளாக்கள் பாணி கிரகணம் கைய பிடிக்கும். அப்புறம்தான் வந்தது இந்த திருமாங்கல்யம், வெட்டி, இதெல்லாம் பின்னாடி வந்தது. ரிஷிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். அப்ப கையோட கை பிடிச்சிட்டா அவள் மனைவி ஆகிட்டான். அந்த காலத்துடைய சட்டம். ஆக அப்ப என்ன சொல்ற? நான் அப்ப எது சொல்லவே ஆண்டாளும் மாமனார் மாமியார மெச்சிய எப்படி தெரியும்? ஒருவே பாசுரம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த கோபன் யாரு? யாருக்கு மாமனார்? முதல் வரியிலே எடுத்தோட மாமனாரே போற்றி. அடுத்தது மாமியார். இந்த நந்தகோபன் பத்தி இங்க ஒரு பாசத்துல பாடல, 5 இடத்துல பாடிருக்கான். நாயகனாய் நந்தகோபன் இம்பரமே கண்ணீரே போலே அறம் செய்யும் எம்பெருமான். அதெல்லாம் எழுதிக்கலாம். நமக்கு வேண்டிய நந்தகோபனோட எழுதுதான். இந்து மதகளித்தன் அப்புறம் 33 பாசுரத்துல செப்பமுடையாய் திரளுடையாய் சிறப்பன் கொடுக்கும் அம்பரமே கண்ணியே எம்பெருமான். 5 இடத்துல படிக்க. யாரு? மாமியாரு? ஏறார்ந்த கண்ணிய சோத இடம் சிங்கம் கொழுந்தே கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே உறவிளக்கே எம்பெருமாட்டி.
உமனார்க்கெல்லாம் கொழுந்தே புறவிளக்கே பெருமாட்டி. ஆக இப்படி நம்ம மாமனார் மாமியார் மருமகள். அதனாலதான் ஸ்ருஷா தசரதஸ்யாகம் அகம் நான் ஸ்ருஷா ஸ்ருஷான்னா மாற்றிப்படும். தசரதஸ்ய தசரதனுடைய மருமகள் நான். சொல்லிலேயே நான் சொல்ல வந்த சொல்லிலேயே அவனுக்கு ஒரு பயம் காட்டினான். ஸ்ருஷா தசரதஸ்யா அகம் நான் ஸ்ருஷா தசரதனின் மருமகள். அதுக்கப்புறம் ஆரியஸ்ய தீமகா ராமவீரான் எங்க அப்பா ஜனகன் வைராக்கியத்திலே தலை சிறந்தவன். அப்போ அவனுடைய பெண்ணா மூணாவதா சொல்றா அகம் பாரியா தீமதா ராமன் என்ற அறிவாளியின் மனைவி. இப்பவே சாக்கிரதை கிட்டக்க வராத அப்படின்னு அர்த்தம். ஆக இப்படி அந்த விவேகன் என்ன பண்ணா பாணியம், அதாவது தசரதாய மைக்கிலி பதீயதாம் விட்டுடும் என்று எத்தனையோ முறை சொன்னான். கடைசியில ராவணனுடைய பிள்ளை இந்திரஜித் அவன் என்ன சொன்னா, வாம் துதி குலவாம் சொன்னான், எங்கள் குலத்தை கெடுக்க வந்த கோடாரி. பார்த்தான் விபீஷணன், இதற்கு மேலே இங்கே இருந்தால் எத்தனையோ அட்வைஸ் பண்ணிட்டோம், கேட்கல. கும்பகர்ணன் சொன்னான், கேட்கல. அவனுடைய மாமனா ராவனுடைய மாமனா சொன்னான், கேட்கல. சூர்பனக மண்டோதரி எத்தனையோ வாடி சொன்னான், கேட்கல. நமக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்திதி வரும்னா விநாச காலே விபரீத புத்தி. விநாச கால ஆரம்பிக்கிறது யார் பேச்சு நம்ம கேட்க மாட்டான். ஏன் என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். அவ சொன்னா கேட்டு நான் சொன்னா மட்டும் கேட்டு. ஆக அவ பேச்ச கேட்ட என்ன கௌரவம் பண்ணிவிடும். அது போல கடைசியில என்னாச்சு, விபீஷணன் பார்த்தான், இனி இங்க இருப்பதற்கு நாயகன் அப்படியே கிளம்பினான். மேல கிளம்பி ஆகாசத்துல வந்தான். அந்தரிக்ஷகர ஸ்ரீமான், அந்தரிக்ஷம் ஆகாயத்திலே நிற்கக்கூடிய செல்வந்தன், செல்வத்தை உடையவன் சொல்றான். வரும்போது கிஃப்ட் செக் கொண்டு வரல, வவுச்சர் கொண்டு வரல, கிரெடிட் கார்டு கொண்டு வரல, ஏடிஎம் கார்டு கொண்டு வரல, ஜுவல்ஸ் போட்டு வரல. வழியில அலைகளை விட்டு போறாங்கிறதுக்கு விட்டுட்டு போறாங்கிறதுக்கு நாட்டு சபையில எப்படி இருந்தாலும் அப்படியே கிளம்பினான். ஸ்ரீமா அப்படி மேல நின்னான். அப்ப என்ன தெரியுமா சொன்னான், அங்கே சரணாகதி விபீஷணன் நேரடியாக ராமபிரானிடம் சொல்லவில்லை. நேர சொல்ற அங்கே யார் இருந்தார்? சுக்ரீவன், நீலன், ஜாம்பவான், அங்கதன், ஹனுமான், இத்தனை பேர் அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். எப்படி போலாம், இலங்கைக்கு போலான்னு பேசிட்டு இருக்கான். அந்த மந்திராலோசனையோட வந்து நின்றான் யாரு? அப்ப விபீஷணன் என்ன சொன்னா, ராகவன் சரணம் கதா, ஏ ராகவனை தேவரீரை சரணடைய வந்தேன். உடனே ஒரு கூட்டு ஆலோசனை பண்ணினான். யாரு? இந்த சுக்ரீவாதிகளோட ராமன். என்ன பண்ணலாம், அங்கீகரிக்கலாமா வேண்டாமா? அவன் நம்ம ஆடு சேர்த்துக்கலாமா, நம்ம குடும்பம் சேர்த்துக்கலாமா, சேர்த்துக்கலாமா வேண்டாமா அப்படின்ற உடனே எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோஜனை சொன்னான். இப்ப விழாவளியா போல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோஜனை சொன்னான். சுக்ரீவன் சொன்னா, அவன் ராட்சத குலத்தில பிறந்தவன், நம்மோட சேர்த்து விடாது அப்படின்னு அவன் சொன்னான். உள்ளுக்குள்ள என்ன பயம்னா, வெளியிலேந்து வர்றவன நம்ம கட்சியில சேர்த்து விட்டா நம்ம பதவி அவருக்கு உட்கார. அப்படித்தான் வெளியிலேந்து வர்றவாளுக்குத்தான் முக்கிய பதவிகள்.
அப்படின்னு யாருக்கு பயம்? சுக்ரீவனுக்கு பயம். சரி, இப்படி ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு வந்தா கடைசியில் அனுமான கேட்டா, அனுமான நீ என்ன சொல்ற? இவாள்னா வாசல்ல பேப்பர் கொண்டிருப்பார். கடையில போகும்போது தினமலர், தினகரன், மாலை முரசு அப்படின்னா இருக்கா, வெளியில செய்தியை பார்த்துட்டு பேசுறவாங்க யாரு? சுக்ரீவன். இவாள்னா ஒரிஜினலா எங்க போயிட்டு வந்தவன் யாரு? அனுமான். ரெண்டைக்கு போயிட்டு வந்தான். அப்ப அனுமான கேட்டான், அனுமான நீ என்ன சொல்ற? உன்னை சேர்த்துக்கலாமா வேண்டாம்? அப்ப அனுமான் சொன்னா, சுவாமி அவன் நல்லவன், விதீஷணத்து தர்மாத்மா அது ராட்சதேக்கிதா, நல்லவன் வல்லவன் சேர்த்துக்கலாம். ஆனால் சேர்த்துக் கொள்வதோ விளக்குவதோ தேவரையே இஷ்டம். அதான் முடிவு பண்ண வேண்டியாரு? நீர் யோஜனை கேட்டீர், நான் விபீஷணன் நல்லவன் சொன்னேன், அவ்வளவுதான். அவனை அங்கீகரிக்கலாமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ண வேண்டிய அந்த அத்தாரிட்டி யாருக்கு? இதுதான் நவவியாகரண பண்டிதர். சுவாமி அதுக்காக யோஜனை, இது யோஜனை தான், அவ்வளவுதான். செய்ய அல்லது விடு, அதை பத்தி ஐரோன் பாரு. இப்படி செய்யணுமா? ஆமா. இப்படி செய்யப்படாதா? செய்யக்கூடாது. செய்ய வேண்டியது என்ன என்பதை சொல்வது என்னுடைய குலம். அப்ப ராகவம் சரணங்களா கடைசியில பார்த்தான். சரி, இவன் குற்றமுள்ளவன். இன்னைக்கு நம்ம கட்சியில சேர்றான், நம்முடைய பலத்தை படைபலத்தை எல்லாம் தெரிஞ்சிட்டு ராமன் போய் சுட்டா என்ன பண்றது? ராவணன் போய் சுட்டா என்ன பண்றது? இரண்டாவது, இங்க வந்திருக்கிறவன் ராட்சத குலத்தில் பிறந்தவன். பிறந்த உடனே பிறப்பே ராட்சத குலம். இங்க வந்து சேர்ந்த உடனே அவன் எப்படி புனிதனாவான்? இப்படி எல்லாம் சில எதிர்மறைகள் கேள்விகள் வந்து அப்ப நான் சொல்லுகிறான். தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத், தோஷோ யத்யபி, எவன் ஒருவன் குற்றமுள்ளவனாக இருந்தாலும் என்னை சரணடைந்து விட்டான், ஆனால் அவனை ரட்சிப்பது என்னுடைய கடமை. அப்பதான் சொல்றான் ராமபிரான், சர்வ ராமச்சரம். அப்பதான் ஏதது பிரதமமா, என்னுடைய திருவிழை சரண் என்று எவன் வந்தானோ அவன் எப்படிப்பட்டவராய், எப்புறத்தவராயின், எச்செயல் செய்வராயின், ஏன் நாயினாமிதம் என்னும் சண்டாளனாயும் என்னுடைய திருவிழை அறிந்து விட்டான், ஆனால் அவனை நான் கைவிட மாட்டேன். இது என்னுடைய விரதம், இது என்னுடைய முடிவு என்று அபயப்பிரதான சாரம் தேவாச்சான் பிள்ளை இதுக்காக ஒரு கிரந்த மணிகள் விபீஷண மட்டும் வைத்தே கிட்டத்தட்ட 200 பக்கம் வியாக்கியானம் இருக்கு இந்த விபீஷண சரணாகதி. தோஷோ எத்தவிதஸ்ய, அவன் குற்றமுள்ளவனாயிருந்தான். சுவாமி நம்மளோட சேர்ந்தான், நமக்கு தீங்கு விளைவித்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்கலாம் சுந்தரி. அப்ப சொல்றான், நீ எழுதிருக்க. அப்போ நண்பன் மேல எவ்வளவு நம்பிக்கை நீ இருக்க. எனக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்ததானால் தடுப்பதற்கு நீ இருக்க. நீ இருக்கும் பொழுது அவனாலே ஏற்படுகின்ற தோஷம், அவனாலே ஏற்படுகின்ற கட்டம் துக்கம் அதெல்லாம் நீ கழிச்சுட்டு போறியா? சும்மா இருக்கியா? எனக்கான எனக்கு என்ன உண்மை? நம்ம 2 பேர் சுகம் துக்கம் சமம்னு சொன்னியா இல்லையா? அப்ப நீ விட்டுவியா? இப்போதான் சுக்ரீவன் சமாதானம் அடைகிறான். கடைசியில் என்ன தெரியுமா பண்ணாக்கின்ற ராமபிரான், எவன் முதலிலே தடுத்தானோ இந்த சுக்ரீவன் விபீஷணனை சேர்த்துக்க கூடாது எவன் தடுத்தானோ அவனையே ஆரையேனம் ஹரிஸ்ரேஷ்டார். குரங்குகளுக்கு அரசனே சுக்ரீவனே, நீயா போய் அழைச்சிடுவான். எவ்வளவு அழகான ஒரு தாத்பரியம். இதான் அப்டேட் பண்ண. போ
நீயே அழைச்சிட்டு வா அப்படின்னா சுக்ரீவன் போனான். அந்த விபீஷணனை அழைத்து வந்தான். இங்கே ராமனோடு நட்பு கொண்டான். அப்ப சுக்ரீவனுக்காக பலவிதமான காரியங்களை செய்தான். இது விபீஷண சரணாகதி. இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? இது ஒரு குழு சரணாகதி. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? நாம் எவ்வளவு தப்பு பண்ணி இருந்தாலும் நம்முடைய குற்றங்களை பார்த்து தள்ளாமல் நம்முடைய குற்றங்களையே போத்தியமாக கொண்டு வாய்ப்பு கூட என்ன சொல்றான், போத்தியமாக கொண்டு அன்றீன்ற கண்ணின் அழுப்புகத்துமா போரே வாத்சலையான மாதா பிள்ளை பேகணியாமல் மண் தின்ன விட்டு ரத்தவுடன் விடுவா போரே. அப்போ இந்த பசுமாடு இருக்கே அது கொஞ்சம் சுத்தமா இருக்கு. எப்போதுமே நானும் சுத்தமா இருக்கான். தன்னை சுற்றியுள்ள இடத்தையும் கொஞ்சம் அளவுக்கு சுத்தமா வச்சிருக்கிறது பசுமாடு. அந்த பசுமாடு அது என்ன பண்ணும்? ஒரு அன்றீன்ற கன்று கொஞ்சம் பிரபாவதியமா சொன்னான். இவரெல்லாம் அன்றீன்ற கன்று, நாங்கள்லாம் புட்டீன்ற கன்று. நான் சொன்னேன், ஏம்மா நீங்க போட்டிக்கு வரலையா? அந்த அம்மா அப்படின்னா அந்த அம்மாட்ட சொன்னேன், அவள்தான் சூப்பர் சீனியர். ஜூனியர்ல தயார் பண்ணி அடுத்த செட்டு நீங்களாம் பிரபந்தம் செய்வீங்க அப்படின்னு தயார் பண்ணிட்டு நீங்க சேவிங்களா தெரியாதுங்களா சேவிங்களா முடியாது சூப்பர்வைசிங் பண்ற சூப்பர் சீனியர் அப்படின்னு சொன்னேன். எது சொன்னேன்? அது போல உண்மைன்ற கன்று அது நான் வைத்ததான் பொறுத்தது இருந்தாலும் இன்றைக்கு ஈன்ற கன்றுக்கு மேலே அளவு கிடந்த வாத்சல்யம். அதனால உண்மைன்ற கன்றை கொம்பிலே குத்தும். அந்த கன்று இளங்கன்று அன்றீன்ற கன்று அதுக்கு மேலே இருக்கிற அழுக்கை நக்கி தின்று தனக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய உறவை வளர்க்கும். அதனால நம்ம குழந்தைதான் எடுத்துக்கிட்டு நான் உங்க அம்மா, நான் உங்க சித்தி, நான் உங்க பாட்டி. சரி, இந்த தாத்தா வந்தா எப்பவும் சாக்லேட் வாங்கிட்டு வருவான். சாக்லேட் வாங்கிட்டு வந்தா புத்தம் கேட்பான். என்ன அதுதான் பாசப்பிழை. அது போல இந்த ராமபிரான் என்ன பண்ணா, சரி அவன் குற்றமுள்ளவனே ஆயினும் சரி அவனை ரட்சிப்பது என் கடமை, என்னுடைய திருவிழை கருணாகரி பண்ணினான் என்று சொல்வது போல வழிபட்ட ராமபிரான் விபீஷணனுக்கு கருணாகரி கொடுத்தானே. ஏ ராமாந்தா, அவனுக்கு அன்னைக்கு கொடுத்தானே அது போல ஏ ராமாந்தா இன்றைக்கு நீ எனக்கு கொடு என்கிறார் விளாசுரன். நீ எனக்கு என்று நம்முடைய சம்பிரதாயம். அடியார்கள் வாழ அரங்கணர் வாழ கடவாவன் வந்தவிழோர் வாழ கடல்கூழ்ந்த மனுலகும் வாழ மணவாழ மாமுனியே பூந்தாழ்ந்திரும் ஸ்ரீமதே ரத்னஜாமாத்ரி நீந்தாய மகாத்மனே வீரக பதினே பூயார் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.